தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு உரிய இடங்கள் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும், உள்ளாட்சி தேர்தலில் 20% ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு மதுரையில் காங்கிரஸ் கட்சியினர் அந்த மதுரை மாவட்ட கூட்டத்தில் முடிவு செஞ்சுருக்காங்க. இதை மக்களவையினுடைய உறுப்பினர் திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் உறுதிப்படுத்தி எங்களுக்கு உரிய முறையில் மரியாதைக்கு அளவுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் கட்சியை மீறிய செயல், கட்சி தலைமை இதை வலியுறுத்தலை அப்படின்னு செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி நெருக்கமாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பிரதானமாக எழுப்பப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்றைய விவாதத்தினுடைய கருப்பொருளாக மாறியிருக்கு. மரியாதை வேண்டும், அளவற்ற ஆசைகளால் பொங்குகிறதா காங்கிரஸ் என்ற விவாதத்தில் இரண்டு கருத்துரையாளர்கள் நம்முடைய இணைகிறாங்க. காங்கிரஸ் கட்சியின் திரு விஜயகிருஷ்ணா, அரசியல் விமர்சகர், வழக்கறிஞர் கரு ஜெயக்கண்ணன், இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். நான் விஜயகிருஷ்ணாட்டே துவங்குறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைய நிலைப்பாடு என்ன சார்? காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு கடந்த மாதம் பிரஸ் மீட்ல ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அகில இந்திய பொதுச் செயலாளர் ஐயா KC வேணுகோபால் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. கூட்டணி குறித்து எந்த அறிவிப்பாக இருந்தாலும் சரி, அது தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் அவங்க கிட்ட இருந்து வரும்ன்றத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுதான் காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு. இப்போ திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டாங்கல்ல, ஆட்சியில் பகிர்வு கிடையாது அப்படின்னு. இப்போ காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்ன? இல்லை, அதாவது காங்கிரஸ் ஒரு கோரிக்கையை வச்சிருந்தோம், திமுக அதுக்காக அவங்களோட நிலைப்பாடு சொல்லியிருக்காங்க. இது குறித்து தலைமையில இருந்து வரும். தலைமை இதை பத்தி கண்டிப்பா இது என்னன்றது, ஏன்னா அவங்க ஒரு சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைகள் போகணும், இரு தலைமையும் பேசுவாங்க. அதனால இதை குறித்தான காங்கிரஸ் கட்சியான காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு காங்கிரஸ் கட்சி தலைமையில இருந்து வரும். அதாவது போன மாசம் பிரஸ் மீட்ல சொன்னது அதுதான். கூட்டணி குறித்தான நிலைப்பாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அகில இந்திய தலைமையில இருந்து தான் வரும். தேசிய தலைமை தானே கிருஷ்ணஜோடங்கர் தலைமையில ஒரு குழு போட்டாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு? இல்ல, அதாவது குழு போட்டாங்க, சரிங்களா? எங்க சைட்ல இருந்து, அதாவது இது நீங்க ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல தான் பார்க்கணும், சரிங்களா? ஏன்னா முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியாக நம்ம ஒரு 200 சீட்டுக்கு மேல ஜெயிக்கணும்னு சொல்றாங்க. அதுல கண்டிப்பாக நாங்களும் அதுல கமிட்டடா இருக்கும். கண்டிப்பா இந்தியா பிளாக் 200+ சீட்ஸ் ஜெயிக்கணும்ன்ற ஒரு கமிட்மெண்ட்ல இரு கட்சிகளுமே, எல்லா கூட்டணி கட்சிகளுமே அந்த கமிட்மெண்ட்ல இருக்கும், சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த அனுபவங்கள், ஜார்க்கண்ட் எலெக்ஷனா இருக்கட்டும் சரி, பீகார் எலெக்ஷனா இருக்கட்டும் சரி, அந்த எலெக்ஷன் எல்லாம் நம்ம கொஞ்சம் முன்னாடி, அந்த எலெக்ஷன்ல கடைசி டைம்ல நம்ம கேண்டிடேட்ஸ்ன்றதுனால கொஞ்சம் பல கடினங்கள் இருந்தது. அதனால முன்கூட்டியே எல்லாமே நம்ம பண்ணிட்டோம்னா ஃபீல்ட்ல கொஞ்சம் ஜார்க்கண்ட் மாதிரி முன்கூட்டியே நம்ம ஃபீல்ட்ல இறங்கிட்டோம்னா இதுவா இருக்கும்ன்றதுக்காக சொன்னோம். நாங்க அந்த நிலைப்பாடை எடுத்து வச்சோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்க சொன்ன உடனே திமுக சைட்ல இருந்து அறிவிப்பு வந்துருச்சுல, 22ஆம் தேதி நம்ம குழு அறிவிப்போம். அந்த 22ஆம் தேதியில இருந்து ரொம்ப ஸ்விஃப்டா எல்லாமே நடக்கும். அவ்வளவுதான். நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம், அந்த கோரிக்கைக்கு இமிடியேட்டா ரெஸ்பாண்ட் பண்றாங்களே திமுகல இருந்து. இதை விட ஒரு இணக்கம் என்ன இருக்கணும்? அப்போ ஆட்சியில் பங்கு அப்படிங்கறது கைவிட்டுருச்சு காங்கிரஸ். அதாவது இந்த விஷயங்கள் நான் திரும்ப சொல்றேன், சரிங்களா? நாங்க ஒரு கோரிக்கையை வச்சிருக்கோம். அது கைவிட்டுட்டாங்களா? இல்ல, நீங்க இது தலைமை சொல்லும் உங்களுக்கு, சரிங்களா? இது தேசிய தலைமை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இதுக்கான விஷயங்கள் சொல்லும், சரிங்களா? இந்த கோரிக்கைக்கு ஒரு கோரிக்கை இருந்தது. அந்த கோரிக்கைக்கு திமுக தரப்புல இருந்து முதல்வர் அவர்கள் பதில் சொல்லிட்டாரு. இதுக்கு அப்புறமேட்டு காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணி குறித்து எல்லா ஆஸ்பெக்டுமே தேசிய தலைமையில இருந்து தான் வரும், சரிங்களா? தேசிய தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் கூட்டணி குறித்தான அதிகாரப்பூர்வமான கரெக்டான நிலைப்பாடு. என்னன்னா தேசிய தலைமையில இருந்து எடுத்து வருதோ அதுதான் கூட்டணி குறித்தான நிலைப்பாட்டுல எடுத்துக்கலாம். திமுகவோடு தான் காங்கிரஸ் கூட்டணி, ஆனால் ஆட்சியில் பங்கு தேவையில்லை. அதாவது திமுக கூட தான் காங்கிரஸ் கூட்டணியில இருக்கு. இன்னைக்கு நேற்று இல்ல, 2004ல இருந்து கூட்டணி இருக்கும், சரிங்களா? கடந்த 22 வருஷமா, நடுவில் 2014 லோக்சபா தேர்தலை விட்டுட்டு 22 வருஷமா கூட்டணியில இருந்திருக்கோம். கண்டினியூஸா கூட்டணியில இருந்திருக்கோம். அதுவும் குறிப்பா இப்போ நான் கேட்டது என்னன்னா, ஆட்சியில் பங்கு இல்லாமல் நாங்க கூட்டணியில இருக்கோம். இல்ல சார், அதாவது கூட்டணி நல்லா இணக்கமா இருக்கு, சரிங்களா? ஒரு கூட்டணியை நீங்க புரிஞ்சுக்கணும். பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும் ஒரு கூட்டணியில, சரிங்களா? இந்த கூட்டணியில இருக்க பல ஆஸ்பெக்ட்ஸ்ல ஒரு 3 ஆஸ்பெக்ட் நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் கேட்டேன். அதுக்கான பதில நீங்க கேட்ட கேள்விக்கான பதில நான் விளக்கமா தரேன், சரிங்களா? பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் சொல்றேன் நான், ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட், சரிங்களா? சித்தாந்த ரீதியா இந்த கூட்டணி எவ்வளவு நெருக்கமாக எவ்வளவு இணக்கமாக தொடர்ந்து பயணிச்சுட்டு வருது.
பாசிச சக்திகளை எந்த அளவுக்கு பின்னுக்கு தள்ளி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் எலெக்ஷன்ஸ் சரிங்களா, தேர்தல் ரீதியாகவே 2004 இருந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு வந்திருக்கோம் ஒரு தேர்தலை தவிர சரிங்களா. இந்த தேர்தல் ஆஸ்பெக்ட்ல பவர் ஆஸ்பெக்ட் வெறும் ஒரு ஆஸ்பெக்ட். நீங்க இந்த ஒரு விஷயத்தினால இந்த கூட்டணியை குறித்து யாருமே முடிவு பண்ணவே முடியாது சரிங்களா. இந்த நீங்க சொல்ற இந்த பகிர்வுன்ற பத்தி நான் சொல்லல, உங்க கட்சியில கேட்ட கேள்வி சரிங்களா, உங்க கட்சியில கேட்ட கேள்வி. இத பத்தி அகில இந்திய தலைமை உங்களுக்கு சொல்லும் சரிங்களா. இதனால இல்ல திமுக நோ சொல்லிட்டாங்க சார். இப்ப அகில இந்திய தலைமை அது இல்லாமலேயே கூட்டணி அப்படின்னு சொல்லுமா? அதாவது வந்து அகில இந்திய தலைமை, அதாவது வந்து இப்போ அகில இந்திய தலைமை எதுவா இருந்தாலும் சரி, இது இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க அகில இந்திய தலைமை தான் சொல்லணும். இன்னி வரைக்கும் அதாவது வந்து 2 தலைமை இருக்கு சார். சொல்லுங்க. ஒரு தலைமை திமுக தலைமை, இன்னொன்னு அகில இந்திய தலைமை. ஸோ அது ராகுல் காந்தியா இருக்கலாம், மல்லிகார்ஜுன கார்கேயா இருக்கலாம். இப்போ திமுக தலைமை நோ சொல்லிட்டாங்க. சரி, இப்போ ராகுல் காந்தி என்ன ஸ்டாண்ட் எடுக்க முடியும்? அதாவது வந்து வித்தவுட் இல்ல அதாவது வந்து இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முழுமையாக இரு கட்சி தலைமைகளும் இன்னும் பேசுவாங்க சரிங்களா. பேசுறதுக்கு அதுல இந்த இது மட்டும் இருக்காது, இந்த இது மட்டும் இருக்கு, ஆட்சியில் பகிர்வு மட்டும் இருக்காது. அதாவது வந்து அகில இந்திய தலைமை உங்களுக்கு சொல்லலாம். அதாவது இந்த விஷயங்களை சொல்லிட்டாங்க. அதாவது வந்து இது இந்த ஒரு விஷயத்தை அதுதான் என்ன சொல்லுவோம், ஒரே ஒரு விஷயம் இல்ல இதாவது இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு மட்டுமே இந்த கூட்டணியை நீங்க காயின் பண்ண முடியுமா? அதாவது இந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் இந்த கூட்டணியோட எல்லா ஆஸ்பெக்டையும் நீங்க டிசிஷன் எடுக்க முடியுமா? முடியாது. அதாவது வந்து கூட்டணி ரொம்ப அழகா ரொம்ப இணக்கமாக அழகாக நான் ஒண்ணு கேட்கவா சார், பயணப்பட்டுட்டே இருக்கு. செல்வ பெருந்தகை ராகுல் காந்தியா ரெகுலரா சந்திக்கிறாரா, மாணிக்கம் தாக்கூர் ரெகுலரா சந்திக்கிறாரா? இது அதாவது வந்து இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல இது ஆமாவா இல்லையா இல்ல நீங்க அதாவது வந்து திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து ஒரு எம்பி சரிங்களா, அகில இந்திய இன்சார்ஜா ஒரு நாடாளுமன்ற கொரோடா, நாடாளுமன்றம் சரிங்களா, நாடாளுமன்ற கொரோடா தானே? சரி இருங்க, கொரோடா தானே? ஆமா சரிங்களா. அதே மாதிரி இவரு மாநில தலைவர் 100 எம்பிக்களுக்கான கொரோடா மாணிக்கம் தாக்கூர். ஒரு நிமிஷம் இருங்க, நான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்லிடுறேன் சரிங்களா. இவர் வந்து மாநில தலைவர் சரிங்களா. இதுல நீங்க இந்த கேள்வி உங்க கேள்வியே எனக்கு பெரிய இல்ல யாரு அதிகமா சந்திக்கிறாங்க? மாணிக்கம் தாக்கூர் சொல்றதுல ஏதாவது ராகுல் காந்திக்கு தெரியுமா? மாணிக்கம் தாக்கூர் இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா மாணிக்கம் தாக்கூர் பேசக்கூடியது ஏதாவது ராகுல் காந்திக்கு தெரியுமா? நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சரிங்களா. கட்சியோட நிலைப்பாடு சொல்லியாச்சு சரிங்களா. அதுக்கு மீறி வர்றது இது அதாவது வந்து கட்சியோட நிலைப்பாடுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் வந்து நீங்க அதை நம்ம பெருசா பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, அவ்வளவுதான். கட்சியோட நிலைப்பாடு என்னன்னு ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு சரிங்களா. கட்சியோட நிலைப்பாடு கட்சியோட அகில இந்திய தலைமை கிட்ட இருந்து வரும் சரிங்களா. நான் அதெல்லாம் கேட்கல சார். மாணிக்கம் தாக்கூர் பேசுறதெல்லாம் ராகுல் காந்திக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க தெரியாது. அதாவது வந்து நான் சொல்லிடுறது நீங்க கட்சியோட நிலைப்பாடை பத்தி நான் சொல்லிட்டேன் சரிங்களா. இதுக்கு மீறி அதாவது வந்து எங்க எது நடக்குது எல்லாமே சரி. கட்சியோட நிலைப்பாட்டை ராகுல் காந்தி சொன்னாரா? சொல்லுவாங்க சார். அதாவது வந்து சார் கேசி வேணுகோபால் சார் அவர்கள் பேசிட்டாங்க சரிங்களா. அப்ப கேசி வேணுகோபால் சொன்னதெல்லாம் நம்ம ஏத்துக்கலாம். அதாவது வந்து அப்போ நீங்க கேசி வேணுகோபால் சொன்னதுதான் தீர்க்கமான முடிவுனா நான் கேசி வேணுகோபால் பேசுனது நாங்க எடுத்துக்கலாமா? ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க ஒரு கேள்வி வைக்கிறீங்க, அதுக்கு பதில் சொல்றேன். கேசி வேணுகோபால் அவர்கள் வந்து அகில இந்திய பொதுச் செயலாளர், அமைப்பு பொதுச் செயலாளர் சரிங்களா. அவர் சொல்றது சரியா இருக்குமா? சொல்லுங்க. ஆமா கண்டிப்பாங்க சார், அகில இந்திய பொதுச் செயலாளர் சார் அவரு, அமைப்பு பொதுச் செயலாளர் அவரு சரிங்களா. அவரு வந்து கட்சியோட நிலைப்பாட ஒரு பிரஸ் மீட்ல ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அவர்தான் ஆட்சியில் பங்குன்னு கேக்குறாரு சார், அவர்தான் அதிக இடங்கள் கேக்குறாரு. சரி, எப்ப கேட்டாரு? முதல் முதலா ஆட்சியில் பங்கு அப்படிங்கறத கேசி வேணுகோபால் தான் முன்வைக்கிறாரு. சரி, என்னைக்கு சொன்னாரு? டேட்டு நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சார். நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சரிங்களா. நீங்க எங்க வந்தாலும் இதுதான் ஒரு கோரிக்கை வச்சாங்க சரிங்களா. எங்க கட்சி தலைமையில இருந்து இது மாதிரி ஒரு கோரிக்கை வந்திருக்கு சரிங்களா. அந்த கோரிக்கைக்கு திமுக தலைமையில இருந்து ஒரு பதில் வந்திருக்கு. காங்கிரஸ் கட்சிக்குள்ள முதலா ஆட்சியில் பகிர்வு அப்படிங்கறத கேசி வேணுகோபால் சொல்லவே இல்லைன்னு விஜயகிருஷ்ணா சொல்றீங்க. அப்படிலாம் சொல்லல, நீங்க சொன்னீங்க, அவங்க கேட்டாங்கன்னு சொன்னீங்க. என்னைக்கு சொன்னாங்கன்னு கரெக்டா பிரிசைஸா டீடைல்ஸோட சொல்லுங்கன்னு தான் நான் சொன்னேன். சொல்லிருக்காரு விஜயகிருஷ்ணா. ரொம்ப சிம்பிள். நீங்க என்கிட்ட என்னைக்கு சொன்னார் டேட்டோட அவர் சொன்னாரா சொல்லலையான்னு நீங்க என்ன பண்ணிக்கலாம் சார். இல்ல நான் ஒரு விஷயத்த நான் கிளியரா சொல்றேன் சரிங்களா. நீங்க ஒரு விஷயத்த முன்வைக்கிறீங்க, அத பிரிசைஸான டீடைல்ஸா சொல்லுங்கன்னா நான் சொன்னேன். நீங்க வெரி ஈஸி ஆமா இல்லன்னு சொல்லிட்டு போயிடலாம். நீங்க ஒரு கேள்வி வச்சுட்டு அதுக்கு என்ன பதில் சொல்லுங்கன்றீங்க. நீங்க ஆமாவா இல்லையான்னு சொல்லலாம்ல சார். இல்லன்னா இல்லன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க தான் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர், யூ ஹேவ் தி டீடைல்ஸ்.
நீங்க ரொம்ப தெளிவா இல்ல சொல்லலாம் சார், நீங்க ஒரு Very விஷயத்தை simple, claim விஜயகிருஷ்ணா. சார், இல்ல நீங்க ஒரு விஷயத்தை நீங்க கிளைம் பண்ண ஆமாவா இல்லையா உங்களுக்கு சொல்ல தெரியாதா? சார். ஆமாவா இல்லையா உங்களுக்கு சொல்ல இப்ப தெரியாதா? என்ன ஆமாவா இல்ல சொல்லணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? கேசி வேணுகோபால் நான் ஒரு ஆட்சியில் விஷயம் பங்கு சொல்றேன், கேட்டாரா சரிங்களா? கேட்கலையா? ஒரு வெரி விஷயம் சிம்பிள், அது இல்ல, சொல்லுங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க அதெல்லாம் வேண்டாம் விஜயகிருஷ்ணா, வெரி சிம்பிள். அதெல்லாம் வேண்டாம்டா. நீங்க ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. நான் கட்சி நிலைப்பாட தான் சொல்லணும். நீங்க எதிர்பார்க்கறத நான் நான் எப்படி சொல்ல கேசி முடியும்? வேணுகோபால் கட்சி நிலைப்பாட தான் நான் சொல்ல கேசி முடியும். வேணுகோபால் சொன்னா சார், உங்களுக்கு கட்சியில சரி, இருந்து நன்றி. வந்தது. சரி, சரிங்களா? ஓகே. ஜெயகிருஷ்ணன், நீங்க அவர் சொன்னாரா சொல்லியா நீங்க கேட்டு சொல்லுங்க. ஜெயகிருஷ்ணன், இப்போ திமுக காங்கிரஸ் அவர் ஜெயகிருஷ்ணன் ஜெயக்கண்ணன். என்ன தேவை இருக்கு? இவ்வளவு நாள் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. அதாவது காங்கிரஸ் பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் அவர் சொன்னது ஒன்று. 2004ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரை இடையில் ஒரு நாடாளுமன்ற தேர்தலை தவிர. எந்த நாடாளுமன்ற தேர்தல்? 2014. எதுக்கு பிரிஞ்சாங்க? இல்ல, அன்றைக்கு இருந்த சூழலில் அவர்கள் கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டு, எதுக்குன்னு தெரியுமா? இல்ல அதாவது ஈழத்தமிழர் இஷ்யூஸ் பெரிய அளவில் இருக்க ஒரு சூழலில் காங்கிரஸ் மீது தமிழ்நாட்டிலிருந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனங்கள் வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அது இணைந்து அந்த குற்றச்சாட்டில் பங்கேற்க வேண்டிய சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து வெளியே வந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியில இருந்து வெளில வந்துச்சு. அதன் வந்துட்டு கலைஞர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார்ல, கருணாநிதி அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு? கூடா நட்பு கேடாய் முடியும் காங்கிரஸ் கூட சேர்ந்தது அப்படிங்கிற விமர்சனம் வச்சார். அது அன்றைக்கு இருந்த சூழல். ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய அளவில் மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தோடு கூட்டணி வைக்கின்ற காரணம் என்னவென்றால், நேர் எதிராக திராவிட இயக்கத்தின் கொள்கைகளுக்கு எதிரான ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை இருக்கின்ற காரணத்தால் சனாதனத்தை எதிர்ப்பதற்கும் சமூக நீதியை காப்பதற்கும் காங்கிரஸ் பேரியக்கம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு இயல்பான ஒரு கூட்டணி என்பதால் தான் இத்தனை ஆண்டு காலம் எந்த விதமான ஒரு நெருடலும் இன்றி கூட்டணி தொடர்கின்றது. பல சிக்கல்களும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 ஒட்டி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கின்ற போது காங்கிரஸ் பேரியக்கத்தில் தலைமை என்று சொல்லக்கூடிய தேசிய தலைமையோ அல்லது மாநில தலைமையாக இருப்பவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் தேவையற்ற பேச்சுக்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கேட்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஆட்சியில் பங்கு அது கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாது அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு நேரடியாக அதாவது தேர்தல் என்பது உங்களுக்கு தேர்தல் உடன்பாடு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான சூழல் தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாடு. என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது வந்து அதிகமான தொகுதிகள் வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு அளவுக்கு குறைந்த தொகுதிகள் 2006 போல மைனாரிட்டி தொகுதிகளாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ முழுமையாக அது வந்து ஒற்றை ஆட்சியாக யாருக்கும் கூட்டணியில் பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த 2026 தேர்தலில் இப்பொழுது கூட்டணி பற்ற அந்த நிலைப்பாடே இல்லை என்பதுதான் உண்மை. கேட்கிறாங்களே, திரும்ப திரும்ப கேட்கும்போது அவர்கள் கேட்பதற்கு எப்படி உரிமை இருக்கிறதோ, அவங்க கட்சிக்குள்ள பெரிய பிரச்சனைக்கு காரணமே ஆட்சியில் கேட்பதற்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அது போல இல்லை என்று சொல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உரிமை இல்லை. அதான் ஜனநாயக ரீதியில எல்லாரும் சேர்ந்து தானே தேர்தலை சந்திக்கிறாங்க, தேர்தல் உடன்பாடு உண்டு. ஆமா, அந்த நேரத்தில் அவங்க கேட்கக்கூடியது ஒரு வலுவான விஷயம் தானே. ஒரு ஜனநாயக ரீதியில பாஜகவை வெற்றி பெறணும், பாஜக வெற்றி பெற விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பேச்சுக்காக கேட்குறேன். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கிறது. கடந்த முறை காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு 25 தொகுதிகள் நினைக்கிறேன் கொடுக்கப்பட்டது. அதில் வந்து அவர்கள் 18 தொகுதியில் வெற்றி பெற்றார்கள். இந்த 18 தொகுதிகள் ஒருவேளை கடந்த முறையை நான் வந்து அதற்கான ஒரு ரோல் மாடலாகவே சொல்கிறேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை திமுக ஒரு 20 தொகுதிகளோ 30 தொகுதிகளோ குறைவாக வாங்கி உங்களுக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி அமைப்பதற்கு காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய உதவி வேண்டும், மற்ற கட்சிகளோட உதவி வேண்டும் என்றால் அதுதான் கூட்டணி அரசு. தேர்தலுக்கு முந்தைய பங்கீடு அல்ல. ஏன் செய்யக்கூடாது? இந்த முறை கேட்குறாங்களே, அதுதான் கேட்பதற்கான இவருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேட்பதற்கான உரிமை இருப்பது போல அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஆட்சிக்கு ஏந்த கட்சி அல்ல என்பதை காங்கிரஸுக்கு சொல்லியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஒருவேளை இப்படி எடுத்துங்களேன், காங்கிரஸை வந்து கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்க, எந்த கோஷ்டிக்கு நீங்கள் அமைச்சர் கொடுக்க முடியும்? என்ன கோஷ்டி அவ்வளோ பிரச்சனை இருக்கு? ஆமா, காங்கிரஸ்குள்ளேயா 23 தலைவர்கள் இருந்தால் 24 கோஷ்டிகள் உண்டு. எந்த தலைவர் இருந்தாலும் தேசிய தலைவர் சொல்றது. அதாவது 23 தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் 24 கோஷ்டிகள் உண்டுன்னு ஏன் சொல்றேன்னா, அந்த ஒரு கோஷ்டி என்னன்னா தமிழ்நாட்டிற்கென்று ஒரு பொறுப்பாளர் வருகிறார்ல, அவருக்கும் ஒரு கோஷ்டி வைப்பார்கள். காங்கிரஸை பொறுத்தவரை அது தேசிய தலைமை தேசிய நீரோட்டத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்திருக்கிறது. உங்களுக்கு கூட்டணிக்கு பங்கேற்பதற்கு இடம் கொடுப்பதற்காக இல்ல சார். இப்போ காங்கிரஸ்ல எல்லா கோஷ்டியும் தலைமைக்கு கட்டுப்பட்டது தானே. அதாவது ஒவ்வொரு கோஷ்டியுமே தனித்து செயல்படக்கூடியவர்கள் அவர்கள். கடைசியாக தேசிய தலைமையை சொல்லும் போது தேர்தல் அவர்களுடைய உடன்பாட்டை ஏற்றுக்கொள்ளவர்கள் அங்க அந்த கட்சியில இருப்பாங்க.
இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூராக இருக்கட்டும், அங்கு கரூரை சேர்ந்த ஜோதிமணியாக இருக்கட்டும், நிதியமைச்சராக பல ஆண்டுகள் பணியாற்றிய ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி ப. சிதம்பரம் அவர்களெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஒத்துழைப்பு இல்லாட்டினா எம்பி ஆகிருக்க முடியுமா? ஏங்க சார், காங்கிரஸ் கட்சிக்கு நான் அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லாமலே இருக்கு. நான் கேட்கறது காங்கிரஸ் தனித்து நின்று எம்பிக்களை வெற்றி பெற திமுக காங்கிரஸ் செல்வாக்கு இல்லையே. நான் அப்படி சொல்லவே நான் இன்றைக்கு காங்கிரஸை மதிப்போடு வைத்திருக்கிறோம், கம்யூனிஸ்டுகளை மதிப்போடு வைத்திருக்கிறோம், விடுதலை சிறுத்தைகளை மதிப்போடு வைத்திருக்கிறோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகின்ற காரணத்தினால்தான் இத்தனை தேர்தலாக வந்து கடந்த 4 தேர்தல் உங்களுக்கு தெரியும். 2 பெரிய நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், இது தவிர உள்ளாட்சி தேர்தல்கள் தற்பொழுது வருகின்ற வாக்குகள் இல்லாமல் திமுக ஜெயிச்சிருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. பாருங்க, தேர்தல் உடன்பாடு என்பதே கிவ் அண்ட் டேக் பாலிசி. நீங்களும் கொடுக்கணும், நானும் கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப யாருக்கு வந்து அதிகமான ஓட்டு வங்கி இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஏற்றிருக்கிறது. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தலைமையை ஏற்றிருக்கிறது. அப்ப அவங்க கேக்குறாங்க, நிறைய இடத்துல போட்டிட்டா தானங்க நாங்க நிறைய இடத்துல வெற்றி பெற முடியும். அப்பதானே டெல்லியில ராகுல் செல்வாக்கு ஏற்று காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இல்ல, 2 கட்சி மட்டுமா இருக்கு, மற்ற கட்சிகள் இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன், திராவிட முன்னேற்ற ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருக்கிறது. கடந்த வந்து உங்களுக்கு 5 முறை ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் இன்றைக்கு வரக்கூடிய தேர்தலை நாங்கள் தனித்து ஆட்சி அமைக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு எழ முடியுமா, இல்லை காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்காக ஒரு தேர்தலை எதிர்கொள்ள முடியுமா? இல்லை, இப்போ தோல்வி அடைந்த இடங்கள், திமுக கடந்த தேர்தலில் போட்டிட்டு தோல்வி அடைந்த இடங்கள், அதுதானே எங்களுக்கு தாங்க அப்படின்னு நாங்கள் ஷேர் பண்ணி, இதெல்லாம் எந்த இதுவுமே அப்படியெல்லாம் முடிவு பண்ணி செய்ய முடியாதுங்க. நான் அதாவது வெளிப்படையாக சொல்லுகின்ற கருத்து என்னன்னா, அந்தந்த தேர்தல் உடன்பாடுகள் என்பது அந்தந்த தேர்தல் சூழலை முடிவு செய்வது. 1971 தேர்தலில் சட்டமன்றத்தில் ஒரு இடம் கூட கொடுக்காமல் அன்றைக்கு காங்கிரஸ் 2 கட்சியாக வரலாற்றில் பிளவுண்ட காரணத்தினால் காமராஜர் தலைமையில் ஒரு காங்கிரஸும் இந்திரா காந்தி தலைமையில் இருந்த காங்கிரஸுக்கும் அந்த சூழ்நிலையில் மாநில அளவில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்திற்கு இந்திரா காந்தி அம்மையாருக்காக 10 தொகுதியில் ஒதுக்கி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இது வரலாறு. அடுத்ததாக அதே திமுக 1980 இரண்டுமே உங்களுக்கு அதாவது 234 தொகுதியில் 117 117 பங்கீடு செய்து வேற கட்சிகளே கிடையாது. இப்போ காங்கிரஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லைங்கிறனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது கடந்த தேர்தல்களில் வெற்றி பெற்ற கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், மற்ற வந்து சிறிய கட்சிகள், அத்தோடு சேர்ந்து காங்கிரஸும் இருக்கின்ற ஒரு சூழலில் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. அவங்க ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க சார், காங்கிரஸ் இல்லாமல் திமுக வெற்றி பெற்ற வரலாறு இல்லை. நான் என்ன கேட்கிறேன், அப்படிதான் வரலாறு இருந்தா நீங்க சொல்லலாம். 1996 தமாகா தான், காங்கிரஸ் கிடையாது. அதுவும் காங்கிரஸ் தானே சார்? தமிழ் மாநில அதுவும் காங்கிரஸ் தானே. இதே ப. சிதம்பரம் இருந்தாரு, தனுஷ்கோடி ஆயத்தன், ஜெயந்தி நடராஜன். இல்ல 1967 முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதே காங்கிரஸ் எதிர்த்து தான். 1971 காங்கிரஸோட சட்டமன்ற தொகுதியில் எதுவுமே கொடுக்கல. இப்படிலாம் நான் என்ன சொல்றேன், யார் வேணா என்ன வேணா பேசலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் தனித்து நின்று கூட அவங்க காட்டலாம். ஏன்னா 2014 அப்படி திமுக யோசிச்சது. 40க்கு 40 தொகுதியிலும் தோல்வி அடைஞ்சாங்க. எந்த தேர்தலும் ஒருவரால் முழுமையான வெற்றியை கொடுக்க முடியாமலோ அல்ல முழுமையான தோல்வியை கொடுப்பதோ அப்படிங்கிற சூழலே இல்லை தமிழ்நாட்டில். ஏன்னா இல்ல 2014ங்கிறது டெஸ்டிங் ஏரியா தானே திமுகக்கு. இல்லை என்ன சொல்றேன், அதை விட மோசமாக கூட உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுருக்கு. எப்போ தோற்றுருக்காங்க? ஒரு தொகுதி கூட பெறாமல் எப்போ தோற்றுருக்காங்க? 1980 வந்து எம்ஜிஆர் 2 தொகுதிகளில் தான் எம்பியில் ஜெயிச்சாரு. திமுக எப்பமாவது 0 அப்படின்னு வந்திருக்காங்க. 1991 ஒரு எம்பி கூட இல்லையே. 1991 ராஜீவ்காந்தி இறந்த காலத்தில் எம்எல்ஏக்களே 2 எம்எல்ஏக்கள் தான் வெற்றி பெற்றார்கள். அதில் கலைஞர் ஒருவர், பரிதியில் அமர்தி ஒருவர். அப்பவும் காங்கிரஸ் திமுகவோடு இல்லை. நான் என்ன சொல்றேன், இது வந்து தேர்தலை பொறுத்தவரை ஒரு செய்தியை நீங்க புரிஞ்சுக்கணும். வெற்றி தோல்வி என்பது ஒருவருடைய வெற்றிக்கு அந்த ஆளுங்கட்சியாக இருக்கின்ற அவர்களுடைய செயல்பாடுகள். எதிர்கட்சியாக வரும்போது ஆளுங்கட்சியாக இருப்பவர்களோட அதிருப்தி இப்படித்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. காங்கிரஸ் இருக்கின்ற காரணத்தினால் வெற்றி என்று சொல்லிவிட முடியாது. அப்படி இருந்தால் காங்கிரஸே வெற்றி பெற்று வரலாம். 1967க்கு பிறகு காங்கிரஸோட நிலைப்பாடு என்பது இங்கே தனித்து போட்டிட்டதாக வரலாறு இல்லை. ஸோ அப்போ ஏன் திரும்ப அவங்க நிறைய சீட்டு கேட்டிருக்காங்க திமுக? என்ன சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் காங்கிரஸ் கேட்கின்ற தொகுதிகளை கொடுப்பதும் கொடுக்காதும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையினுடைய அந்த இடத்திலிருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி தெரியலையா? இங்கே இத்தனை கட்சிகள் இருக்கு, இப்போ நம்ம இவ்வளோ தொகுதிகள் கேட்கலாமா? இவ்வளவு தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொண்ட காங்கிரஸ் பேரியக்கம் மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நெருக்கடி கொடுப்பது என்பது வேண்டுமென்றே இந்த அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தேசிய அந்த இந்தியா கூட்டணி என்ற அமைக்கப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் முக்கிய இடத்தை பெற்றிருப்பதால் இதை மீண்டும் ஒரு வெற்றிக்கு கொண்டு வரக்கூடிய சூழல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை உத்தேசித்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் உறுதுணையாக இருக்க வேண்டுமே தவிர இது போன்ற நெருக்கடிகளை கொடுக்க வேண்டாது. ஏன் நெருக்கடிகளை கொடுக்குறீங்க? யார் நெருக்கடிகளை கொடுத்தா? ஆட்சியில் பங்கு, அதிக இடங்களில் போட்டி. சார் அதாவது வந்து காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் பல இஷ்யூஸில் ஒன்றா செயல்பட்டுருக்காங்க.
இன்னி வரைக்கும் செயல்பட்டுட்டே இருக்காங்க. சரிங்களா? எஸ்ஐஆர் இஷ்யூவா இருக்கட்டும் சரி. நான் கேட்டேன், ஏன் இதுக்கு நெருக்கடி கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். யார் சார் நெருக்கடி கொடுத்தாங்க? அதிக இடங்கள் கேட்குறீங்க. அதாவது வந்து யார் சொன்னாங்க? யாராவது சொன்னாங்களா? ஏதாவது ஒரு ஐவர் குழுல இருந்து சொன்னாங்களா நாங்க இத்தனை சீட்டு கேட்கறோம்ட்டு? அதிக இடங்கள் கேட்கலையா? கிறிஸ்டியோட யார் சொன்னாங்க? நீங்க ஒரு கொஸ்டின் வைக்கும்போது அந்த கொஸ்டினை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும் சார். யார் சொன்னாங்க? அப்ப யாருமே காங்கிரஸ் பிரச்சனையே இல்ல எனக்கு தெரிஞ்ச. அப்போ கேக்குறேன் விஜயகிருஷ்ணா சொல்றத பத்தியா யாருமே எதுவும் கேட்கல, தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல, சொல்லுங்க. இத விவாதிக்கவே வேண்டாம். இல்ல நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியல, நீங்க ஒண்ணு சொல்றது ரொம்ப கிளியரா சொல்றீங்க, யாரும் கேட்கலன்னு. நீங்க சொல்றீங்க, நீங்க ஒரு கேள்வி வைக்கிறீங்க, நான் தான் கேக்குறேன். யார் சொன்னாங்க? நீங்க கேக்குறீங்கல்ல, கட்சி ஒரு ஐவர் குழு. மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாரு, கிறிஸ்டியோடங்கர் சொல்றாங்க, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் சொல்றாரு, செல்வ பிறந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரா வந்தோன்னு முதல்ல சொன்னது ஆட்சியில் பங்கு, அதிக இடங்கள்ல போட்டி, இத்தனையும் இல்லைன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியோட செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய விஜயகிருஷ்ணா சொல்றீங்களா? இல்ல நீங்க ஒரு விஷயத்தை நீங்க வைக்கிறீங்க, நீங்க உங்க கருத்தை என் கருத்து இது கருத்து இல்ல. சரிங்களா? உங்க கருத்து செல்வ பிறந்தகை சார் ப்ளீஸ், வெரி சிம்பிள் விஜயகிருஷ்ணா. செல்வ பிறந்தகை சொன்னாரா? என்ன சார், நீங்க எலெக்ஷன் கான்டெஸ்ட்ல எதை சார் பேசுறீங்க? நீங்க இன்னைக்கு வந்திருக்கு ஒரு ஐவர் குழு வச்சிருக்காங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கணும். நீங்க என்னைக்கோ ஒரு சில வருஷங்கள் முன்னாடி நடந்த எடுத்து வந்து இந்திய சூழ்நிலைக்கு நீங்க பொருத்தி பார்க்கணும்ன்றது எந்த விதத்துல? சில வருஷங்களுக்கு முன்னாடினா புரியல. என்னது சில வருஷங்கள்னா? சார் நீங்க இப்ப எதை சொல்றீங்க? கிறிஸ்டியோடங்கர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரு? சரி, என்ன சொன்னாரு? அவர் ஸ்டேட்மென்ட் எக்ஸாக்ட்டா சொல்லுங்க. ஆட்சியில் பங்கு கேட்டாரு, அதிக இடங்கள் போட்டி சொன்னாரு. ஆமா, நாங்க சொல்லிருக்கோம், கோரிக்கை வச்சிருக்கோம். ஏன் அந்த பிரச்சனை பண்றீங்க? நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஒரு கோரிக்கை வைக்கிறது பிரச்சனை கிடையாது. ஒரு ஜனநாயகத்துல ஒரு கூட்டணி அவங்கள்ட்ட நிறைய கட்சிகள் இருக்கு, இதுக்கு மேல கொடுக்க முடியாதுன்னு தலைவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க தானங்க பிரச்சனை பண்றீங்க. கேட்டா ஒண்ணும் பண்ணலைங்கிறீங்க, அப்புறம் பண்ணீங்கிறீங்க. பிரச்சனை பண்றோம் திமுக அவங்க கிட்ட சொன்னாங்களா? எங்க ராஜகண்ணப்பன் பேசாருங்க, காங்கிரஸ் தாங்க நெருக்கடி கொடுக்குறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஸ்டேட்மென்ட் பாத்தீங்களா? இருங்க, நீங்க உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சரிங்களா? தலைவர்கள் தானே பெருசு. இப்போ காங்கிரஸ் கட்சியில உச்சபட்ச அதிகாரம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும். சரிங்களா? அப்ப எல்லாரும் பேசுறாங்க. அப்ப எல்லாரும் பேசுறாங்க சார். நான் ஒரு பதில் சொல்ல வந்தா நீங்க அந்த பதில் இல்ல. அப்ப ஏன் எல்லாரும் பேசுறாங்கன்னு கேக்குறேன். நீங்க அடுத்த கேள்வி. அப்ப ஏன் எல்லாரும் பேசுறாங்க? பாருங்க, அதுக்கு அடுத்து அதாவது காங்கிரஸ் உச்சபட்ச தலைவர்னா அப்புறம் ஏன் எல்லாரும் பேசுறாங்க? அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்ல. அதாவது வந்து தலைமை எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி திமுக உச்சபட்ச அதிகாரம் முதல்வர் திரு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். சரிங்களா? என்னன்னா இங்க இருந்து முதல்வர் ரொம்ப தெளிவா இருக்காரு சார். அவர் பதில நீட்டா சொல்லிட்டார் சார். காங்கிரஸ் கட்சியில தான் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி, அதாவது அட்லீஸ்ட் பேசாதீங்க, இல்ல பேசுறவங்க மேல ஒரு நடவடிக்கை எதுவுமே இல்லையே. அப்ப பேச விட்டு திமுக கூட்டணிக்குள்ள ஒரு கலகலப்ப காங்கிரஸ் உருவாக்குதா? அதாவது வந்து கட்சி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, கூட்டணி குறித்து பொதுவெளியில யாரும் பேசக்கூடாது. பேசுறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? பேசுறவங்க என்ன அது தலைமை கவனத்துக்கு போகும். தலைமை என்ன முடிவு எடுப்பாங்களோ அது இது வரைக்கும் கவனத்துக்கு போகலையா? தலைமை இது வரைக்கும் கவனத்துக்கு போகலையா? தலைமை கவனத்துக்கு போகும். தலைவர் இது வரைக்கும் போச்சுதான் போகலையான்னு கேக்குறேன். அதாவது வந்து நீங்க உட்கட்சி விஷயத்துல எப்படி பொதுவெளியில சொல்லணும்னு எதிர்பார்ப்பீங்களா? நீங்க அதாவது தலைமை கவனத்துக்கு போச்சுன்னா தலைமையோட கவனத்துக்கு எல்லாமே போகும். தலைமை அதுக்கான முடிவு அவங்க எடுப்பாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 70 நாட்களுக்கு மேல அந்த கிறிஸ்டியோடங்கர் தலைமையில கமிட்டி போடுறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை டே டு டே போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சியினர் வருத்தத்துல இருக்காங்கன்னு கிறிஸ்டியோடங்கர் சொல்றாரு. இத்தனையும் கூட தலைமைக்கு போல 70 நாட்களா எந்த நடவடிக்கை எடுக்கல. அவ்வளவு அமைதியா இருக்கிறாங்களா காங்கிரஸ் கட்சி? அதாவது வந்து அதுக்கான காரணத்தை சொல்லியாச்சு உங்களுக்கு. சரிங்களா? அந்த விஷயங்களை வருத்தத்தை பொதுவெளியில தெரிவிச்ச உடனே அந்த பிரஸ் மீட்ல சொல்றாங்க, இது மாதிரி நான் இதுக்கு முன்னாடி இந்த அனுபவங்கள்லாம் இருக்கு, அதனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமா எல்லாமே ப்ரிப்பேர்ட்னஸ் சீக்கிரமா ஆரம்பிச்சோம்னா நம்ம கூட்டணிக்கான பலம் அது கண்டிப்பா நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழல்ல தமிழ்நாட்டுல திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி ரொம்ப பலமா இருக்கு. நம்ம 200க்கு மேற்பட்ட சீட்டுகளை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. 5000 ரூபாய் கொடுத்தா ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு. அதாவது நீங்க திரும்பி நீங்க வந்து கட்சி நிலைப்பாடுக்கு அப்பாற்பட்டு வெளியில இருக்கிற விஷயங்களே எடுத்துட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் கட்சியினுடைய டேக்ல தான் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு. சார், பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் மாநில தலைவர் கிடையாது. சரிங்களா? என்ன போஸ்டிங்ல இருக்காரு? இருங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து கூட்டணி பேசுறதுக்காக அங்கீகரிக்கப்பட்ட நபரும் கிடையாது. காங்கிரஸ்ல பல அணிகள் இருக்கு. சரிங்களா? அதுல ஒரு அணியோட தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி, அவ்வளவுதான். சரிங்களா? நீங்க அதனால பிரவீன் சக்கரவர்த்தியோட கருத்துக்கள்ல தான் நீங்க கட்சியோட கருத்துக்கள்லாம் நீங்க எடுத்துக்க கூடாது, எடுத்துக்கவும் முடியாது. ஏன்னா கட்சியோட கருத்துக்கள்லாம் தலைமையில இருந்து வரணும். சரிங்களா?
கூட்டணி வந்து இந்த ஐவர் குழு இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஐவர் குழுவில் இருக்கிற கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கலாமே தவிர நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களோட கருத்துக்களை தான் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு சரியான விஷயம் கிடையாது. சரி, அங்கே ஓரளவுக்கு முடிச்சுட்டாங்க. இன்னும் திமுகலேருந்து ஏன் அவங்க இவ்வளோ நாள் குழு போட்டு ஆச்சுது, இன்னும் அங்கே 22ஆம் தேதி குழு போட்டு அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போம், அப்படி ஒரு ஸ்லோ ப்ராசஸாக இருக்கா எலெக்ஷனில்? இல்லை, எப்போவுமே உங்களுக்கு புதிதாக ஒரு கூட்டணி அமைக்கிறார்கள் என்றால் நீங்கள் சொல்லுவது போல கொஞ்சம் பரபரப்பாக இருக்கலாம். வந்து ஏற்கனவே வந்து அப்போ காங்கிரஸ் தான் புதுசாக அமைக்கிற மாதிரி பரபரப்பாக இருக்காங்களா? ஒரு செய்தியை சொல்லிடுறேன். இப்போ ஏற்கனவே போன தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா அதிமுகலாம் கூட்டணியாக இல்லை, தனித்தனியாக நின்னாங்க. அவங்க மீண்டும் வந்து ஒரு கூட்டணியை அமைக்கும் பொழுது அது சம்பந்தமான பரபரப்பாக பல கட்சிகள் சேர்றது போல மற்ற காட்சிகள்லாம் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த கூட்டணியில் எங்கு மாற்றம் இருந்துச்சு? எந்த கட்சியும் அவங்க ஏன் ரொம்ப வேகப்படுறாங்க காங்கிரஸ்? அதாவது காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அவர் சகோதரர் சொன்ன மாதிரி பீகார் மற்ற வட மாநிலங்கள் நடந்த தேர்தலில் கடைசி நேரங்களிலே அந்த தொகுதியில் பிரிக்கின்ற பொழுது அவர்களுக்கு அதாவது சாதகமான தொகுதிகளை கண்டறிய முடியவில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்ததால் எங்களுக்கு வந்து இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் முன்கூட்டியே இது தொகுதியில் தொடர்பாக சொல்லிட்டா எங்களுக்கு வந்து வேட்பாளர்கள் அவங்கக்கிட்ட பிரச்சனை என்னன்னா, காங்கிரஸ் இந்த இடத்துல ஏன் தரம் சொல்கிறேன்னா ஒரு புதிய வேட்பாளர்களை கொண்டு போயிட்டு திணிக்கிறது. அந்த மக்களோடு மக்களாக இருக்கின்ற நீங்க சீக்கிரமா சீட்டு கொடுத்தா தானே பேச முடியும். இதுதான் பிரச்சனை. அதாவது எப்பவுமே தயாரா இருக்கணும் காங்கிரஸ், புதிதாக யாரையும் கொண்டு போயிட்டு அங்கே திணிக்க கூடாது. ஏற்கனவே காங்கிரஸ் தயாரா இல்லைன்னா அவங்களுக்கு வந்து தலைவர்களில் இருந்து அந்த தொகுதியான வேட்பாளர்களை தேடுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்றம் மற்ற கட்சிகளோ அந்தந்த பகுதிகளுக்குள்ள அங்கிருந்து வந்து ஒரு அதற்காகவே பணியாற்றக்கூடிய கட்சிக்காரர்களை வேட்பாளர்கள் ஆக்குறாங்க. காங்கிரஸில் என்ன தவறு என்னன்னா இவங்க வந்து அந்த இருக்கின்ற தலைவர்கள் தானே, தொண்டர்கள் கிடையாதுல்ல. காங்கிரஸ் தொண்டர்களே கிடையாது இல்ல, எல்லாருமே நிர்வாகிகள் தான். நேரடியாக அவர் முன்னாடியே தான் சொல்லுவாங்க, நிர்வாகிகள் தான் இருக்கிறார்கள். எந்த பகுதியில எந்த தொகுதியில தொண்டர்கள் என்ற அமைப்பு இருக்கிறதா? தொண்டர்கள் நான் சொல்லி முடிச்சிடறேன். இல்ல கேட்க அவர் அதுக்கு தெளிவா பதில் சொல்லட்டும். நானும் பதில் சொல்ல தயார் இல்ல, நான் குற்றச்சாட்டாவே வைக்கிறேன். ஏங்க நான் குற்றச்சாட்டு அடிப்படையே தாங்க, அடிப்படையே இந்த பிரச்சனை தான். தொண்டர்கள் உங்களுக்கு வேட்பு நான் ஒன்னு சொல்லிடுறேன். 2004 தேர்தலில் கடைசி நேரத்தில் விஸ்வநாதன் ஒரு வேட்பாளர் காஞ்சிபுரத்தில் போய் இதே சிதம்பரம் நிறுத்தினாரு. அந்த விஸ்வநாதன் யாருன்னு கூட அந்த தொகுதிக்கு தெரியாது. இப்படியான சூழல் தான் காங்கிரஸ்க்கு இருக்கு. நீங்க திடீர்னு ஸ்ரீவைகுண்டன் ஒரு தொகுதியை கொடுக்குறோன்னு வைங்களேன், அந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத நபருக்கு சென்னையில இருந்து கொண்டு போய் நிறுத்துவாங்க. அவருக்கும் சேர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் உழைக்கணும், மற்ற கட்சிகள் தான் உழைக்கணும். மற்ற கட்சிகள் எல்லாம் வேட்பாளர்கள் அந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இது நான் புதிய கருத்தாவே நீங்க எடுத்துங்க. நான் சொன்ன கருத்துன்னு நீங்க போடுங்க. நான் சொல்லக்கூடிய கருத்து காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மிகப்பெரிய பலவீனமாக கருதுகிறேன். சத்தியமூர்த்தி பவனிலிருந்து யாரையாவது கொண்டு போய் நிறுத்துறதுக்கு தொகுதிக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வேலை செய்யணுமா? நீங்க வந்து கடைசி நேரத்துல 10 நாள் 15 நாள் இருக்க வரைக்கும் உங்களுக்கு எந்த வேட்பாளர்னே தெரியாம இருக்கும். அந்த வேட்பாளரை கொண்டு போய் அந்த தொகுதியில திணிக்கும் போது அதற்கான வெற்றிக்கான வாய்ப்புகள் குறைவா குறையாதா? இது நியாயமான கேள்வியான மட்டும் நீங்க சொல்லுங்க. அவர் கட்சியை பத்தி கட்சியை பத்தி தான் சொல்றேன். காங்கிரஸ் பேரியக்கத்தில் தொண்டர்கள் கிடையாது. அந்த தொகுதியில வந்து தொண்டர்கள் சொல்லி முடிச்சறேன். நான் சொல்லி முடிச்சறேன். நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க பதில் சொல்லுங்க. உங்க கட்சியை பத்தி தான் சொல்றேன். காங்கிரஸ் பேரியக்கம் என்பது தொண்டர்கள் இல்லாத இயக்கம், நிர்வாகிகளால் நடத்தப்படுகின்ற இயக்கம். அந்த தொகுதியில தொண்டர்களில் இருந்து உங்களால் வேட்பாளரை தேர்ந்தெடுக்க முடியாது. அதுக்காக தான் சொல்றாங்க. இதனாலதான் நீங்க முன்னாடி முந்திக்கிறீங்க. எங்களுக்கு உடனே கொடுங்க நீங்க கேட்பதற்கான கேள்வி. உங்களுக்கு வந்து வேட்பாளர்கள் அறிமுகம் செய்வதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. இந்த ஜெயகண்ணன் காங்கிரஸ் கட்சியை பத்தி அவதூறா தான் பேசுறேன். வேணா வழக்கு போடுங்க, காங்கிரஸ் வழக்கு போடுங்க. காங்கிரஸ் தொண்டர்கள் இல்லை என்று சொல்றேன், நிர்வாகிகளை தவிர தொண்டர்கள் இல்லை. இதுதான் உண்மை. கொஞ்சம் நிதானமா சொல்றேன். நான் தான் சொல்றேன், தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கு தொண்டர்கள் இல்லை. இதுதான் பாருங்க, நீங்க நிர்வாகிகள் தான் உண்டு, தொண்டர்கள் கிடையாது. பலமுறை சொல்லி இருக்கிறேன். காங்கிரஸ் தலைவர்களை நேரடியாக மேல வழக்கு போடலாம். அதாவது வந்து சரிங்களா, சும்மா கிடையாது, உண்மையை சொல்றேன். இல்ல கள நிலவரத்தை தெரிந்து கொண்டு சொல்றேன். இல்ல அதனாலதான் திமுக உங்களுக்கு என்ன பண்ணல, லேட்டா இது பண்றாங்க அப்படிங்கறத அவர் தெளிவுபடுத்துறாரு. விஷயத்தை நான் தெளிவா சொல்லிடுறேன் நானு. சரிங்களா, அவரு காங்கிரஸ் கட்சியை பத்தி பேசின கருத்துக்கு நான் வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்தியா ஃபுல்லா இருக்க கட்சி சரிங்களா, எல்லா இடங்கள்லயும் இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஒரு நேஷனல் லெவல்ல சார். இங்க நீங்க திமுக தானே சார் கேட்டாகணும். நீங்க இந்தியா ஃபுல்லு இருங்க, ஆனா இங்க நீங்க திமுக வந்து லைன்ல தானே நிக்கணும்ங்கறீங்க. என்ன நீங்க பேசுறீங்க? நீங்க இந்த மாதிரி பேசி கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும். இல்ல அது சார் அவங்க சொல்ற கூட்டணியில 2 பேரும் அண்ணன் தம்பியா இருக்காங்க சரிங்களா. தமிழக முதல்வர் அவர்களும் எங்க நிர்வாகிகளை தாண்டி யாரும் இல்லைன்னு சொல்றாங்க சார்.
நீங்க இந்த மாதிரி கூட்டத்தில குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு சார் நினைக்கிறீங்களா? அவர் தான் ஏன் லேட் பண்றாங்க இருக்கு ஒரு ப்ராப்பர் ரீசன் அவர் சொல்றாரு, அதை உங்களால ஏத்துக்க முடியலையா? அதான் நான் சொல்றேன், அவர் சொன்ன கருத்துக்களை வன்மையா கண்டிக்கிறோம். சார், சரிங்களா? திமுக உணர்ற விஷயத்தை அவர் சொல்றாரு சார். எல்லா கட்சிகளும் உட்பட்டு தானே சார் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ன்றது. நீங்க அதான் சார் அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய வேட்பாளர் இருந்தாங்கன்னா எந்த நேரம் வேணாலும் நீங்க பண்ணலாம், ஏன் இவ்வளவு வேகமா பண்றீங்கன்னா உங்கள்ட்ட இல்ல அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அப்படின்னு யாரு அவர் அது அதான் திமுகவுடைய திமுக அதான் நினைக்கிறேன். ஒரு பாலிடிக்ஸ்ல பல nuance இப்ப திமுகவும் அதே மாதிரி தானே கேண்டிடேட் ஒதுக்க போறாங்க, அவங்கள்ட்ட ஒர்க்கிங் கேண்டிடேட் இருக்காங்கல்ல. சரி, இல்ல இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? அதாவது ஒரு கூட்டணியோட பலத்துக்காக நம்ம எல்லாரும் ரொம்ப ப்ரிப்பேர்டா சீக்கிரமா வேலை செய்யணும்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், ஒரு பாசிட்டிவ் சென்ஸ்ல சொன்னாங்க. நீங்க வேட்பாளரே அங்கதான் தேர்வு பண்ணணும்ங்கறாங்க. அது பாசிட்டிவான விதத்துல தான் எல்லாருமே எடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சில பேர் என்ன நடக்குதுன்னு புரியாம ஒரு சில தவறான கருத்துக்கள்னால இங்க குந்தகம் விளைவிக்க முடியாது. காங்கிரஸ் கட்சி பாசிட்டிவான சென்ஸ்ல சொன்னாங்க, அதை எல்லாருமே பாசிட்டிவான சென்ஸ்ல தான் எடுத்திருக்காங்க அதை. சரிங்களா? அதனால நீங்க உங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் உங்களோட தனிப்பட்ட அப்ப திமுக ஏன் இல்ல நீங்க சார் அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு இல்லையா, ஏன் நாங்க எந்த நேரம் வேணாலும் வேட்பாளர் விட்டு ஜெயிக்க வைக்க முடியும். அவரு தெளிவா சொல்றாருன்னா அதான் திமுகவுடைய பத்தி சொன்ன கருத்துக்களுக்கு நான் நிராகரிக்கிறேன். ஆனா திமுகவுடைய மனநிலை அதானேன்னு சொல்றாரு சார். சார் திமுகவோட மனநிலை, அதாவது திமுகவோட மனநிலை என்னன்னா, முதல்வர் அவர்கள் பேசும்போது சொன்னார் பாத்தீங்களா, என்ன சொன்னாரு? நாங்க அண்ணன் தம்பியாக இருக்கிறோம், கூட்டணியும் நல்லா இருக்கு, எல்லாருமே நல்லபடியா வருவோம், இந்த பாசிச சக்திகளை உள்ள நுழைய விட மாட்டேன்றாங்களா? அதுதான் திமுகவோட நிலைப்பாடு. அந்த பாசிச சக்திகள் உள்ள வராம இருக்கணும்னா உடன்பாட்டோடு காங்கிரஸ் இருக்கணும்ல. திரும்ப உள்ள இருந்துகிட்டே மாணிக்க தாகூர் பண்றெல்லாம் இடையில அந்த செங்கலை பிடுங்கக்கூடிய வேலையை செய்யக்கூடாது இல்லையா? டெல்லியில இருக்கோங்கிற திமிரில பேசக்கூடாதுல்ல. நான் விஜயகாந்த் மகன் அவர்கிட்ட அந்த அவரிடமிருந்து உண்மையாக பெற்ற வெற்றியா? சரி, நன்றி. மரியாதை வேண்டும், அளவற்ற ஆசைகளால் பொங்குகிறதா காங்கிரஸ் என்று வார்த்தனமோடு 2 கருத்துரையாளர்கள் இணைந்தாங்க. காங்கிரஸ் கட்சியின் திரு விஜயகிருஷ்ணா, அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் கரு ஜெயக்கண்ணன், இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மற்றும் ஒரு வாத நிகழ்ச்சி நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.